எழுச்சி பேரணி எதற்காக என்றால், மசோதாவில் 33% பெண்கள் இடஒதுக்கீட்டை அபகரித்த திமுகவையும் காங்கிரஸையும் கண்டித்து பெரும் பிரம்மாண்டமான மகளிர் அணி எழுச்சி பேரணி நடைபெற்று ரொம்ப சிறப்பான முறையில் முடிவெடுத்தது. இதை பார்த்ததுக்கு அப்புறமும் திமுகவும் காங்கிரசும் திருந்துவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இதற்கு மேலேயும் திருந்தாவிட்டால் இதைவிட அதிகமான ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என்று நாங்கள் எங்கள் மகளிர் அணி சார்பாக நான் முடிவு சொல்லுகிறேன். பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா 33% இடஒதுக்கீடை அமெண்ட்மெண்ட் பண்ண விடாமல் அதை மசோதாவே கிழிச்செறிஞ்சாங்க. இது காங்கிரஸ் டிஎம்கேவோட அவங்களோட உண்மைத்தன்மையை வெளிப்படுத்தி காமிக்கிறது. அவங்க எப்போ பாரு டிஎம்கே பெண்களுக்கு நிறைய இடம் கொடுக்குறோம் அப்படின்னு பொய்யான ஒரு தகவலை பரப்பி இருக்கிறாங்க அப்படின்றது இதன் மூலயமாவே தெரிய வருது. அதை தான் எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா அவரோட ஒரே நோக்கம் என்னென்னா விக்ஷித் பாரத் 2047 பார்த்தீங்கன்னா இந்தியா பொருளாதாரத்தை வளர்ச்சியடைந்த நாடாக உருவாக்கணும் அப்படின்றதுக்காக அதனோட நோக்கமாக தான் நம்ம பெண்களுக்கான இடஒதுக்கீடை அமல்படுத்த வேண்டும். அதாவது இந்தியா சுயசார்பு பாரதம் அப்படின்ற ஒரு திட்டத்தை ஏற்படுத்தணும். அப்படின்னா மகளிர் 33% இடஒதுக்கீடு அமல்படுத்தினா மட்டும்தான் பெண்களுக்கு உரிய ஒரு இடம் கிடைக்கும் இந்த சமுதாயத்தில். அதை முன்னோக்கி தான் நம்ம எல்லாமே பண்ணின்னு இருக்கோம். அதே மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, இந்த மசோதாவை ஏன் எதிர்க்கிறாங்கன்றதே எங்களுக்கு ஒரு பேசிக்கே நாலேஜ் இல்லாமல், அதாவது 1952, 62, 72, 2002 கூட இதுக்கான அந்த மசோதா குழு இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து தான் இப்போ 2026 இந்த மசோதாவை அமல்படுத்தணுன்றது ஒரு சட்டம் இருக்குது, அரசியலமைப்பு சட்டம் அதுதான் சொல்லுது. ஆனால் அதை கூட எதிர்க்கிறாங்க. அப்படின்னா அவங்களோட கீழ்மட்ட அரசியல், கீழ்த்தரமான ஒரு அரசியலை தான் வெளிப்படுத்துது. மிகப்பெரிய எழுச்சி பேரணியாக பெண்களின் மிகப்பெரிய ஆதரவோடு இங்கு வந்து கொண்டிருக்கிறது. ஒரு கண்டன பேரணி இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. இடஒதுக்கீடு 33% இடஒதுக்கீடை அமல்படுத்துவதற்கு தடையாக இருந்த திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸை இந்தியாவிலிருந்து வேரோடு அகற்றுவதற்காக இந்த எழுச்சி பேரணி பெண்களின் வடிவிலே வந்து கொண்டிருக்கின்றோம். கண்டிக்கின்றோம். பெண்களுக்கு துரோகம் செய்த காங்கிரஸ் திமுக கண்டிக்கின்றோம். இடஒதுக்கீட்டு மசோதாவை போர்வேட்டை செய்த காங்கிரஸை கண்டிக்கின்றோம். திமுகவை கண்டிக்கின்றோம். போராட்டம் வந்து கொண்டிருக்கிறோம். கண்டிக்கிறோம். மகளிர் விரோத கட்சியை கண்டிக்கிறோம். தயக்கமா மகளிருக்கு உரிமை கொடுக்க மறுக்காதே. விடமாட்டோம். மகளிருக்கு உரிமை பெற்று தரும் வரை அதிகாரத்தை பெற்று தரும் வரை விடமாட்டோம். மகளிரை எதிர்க்கும் சக்திகளை விடமாட்டோம்.